அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பத்திரம். இன்றைய கதையை எழுதியவர் சுப்ரா பாரதி மணியன். கதை பதிவு நவம்பர் 28, 2015. ரயில்வே ஸ்டேஷன் நடக்கும் ஒரு சில நிகழ்வுகளை கதையாக எழுதியிருக்கின்றார் சுப்ரா பாரதி மணியன் அவர்கள். அதில் கதாநாயகியான செல்லம்மாளை சுற்றிதான் இந்த கதை இருக்கின்றது. பணம் என்றால் பிணம் கூட வாய் துறக்கும் என்பார்கள். அதேபோல்தான் செல்லம்மாள் பணம் என்றால் என்ன வேணாலும் செய்வாள். அவள் அப்படி என்னதான் செய்தாள் என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம். வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம். இன்றைய சிறுகதையும் புரியாத கதையாகத்தான் இருக்கின்றது. அந்த கதை புரிபவன் பிஸ்தாவாக தான் இருக்க வேண்டும். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். செல்லம்மாளுக்கு இறை கிடைத்துவிட்ட மாதிரி தான் தோன்றியது. முகத்தில் ஒரு வார தாடியுடன் தலையை குனிந்தபடியே அவன் வாசலில் நுழைய முற்பட்டான். கையில் ஒரு பிரபல துணிக்கடையின் இலவச பை இருந்தது. அதில் துருத்தி கொண்டு சட்டை ஒன்று தெரிந்தது. என்ன பேசஞ்சரா? டிக்கெட்டை காமிச்சு புட்டு இங்க பதிவு பண்ணியிருக்குங்க. அவன் முகத்து தாடியை வரவரக்கென்று சொரிந்தபடி செல்லம்மாவை பார்த்தான். ஒரு வகையில் அவளின் இரண்டாம் மகன் பக்தவச்சலம் சாயல் அவனிடம் இருந்தது. குடிகார பயல், குடித்துவிட்டு உடம்ப கெடுத்துக் கொள்கிறவன். அவன் அப்பாவை போல. அவன் அப்பா அற்பாயுனில் போனவர். இவனையும் அப்படித்தான் பறி கொடுக்க வேண்டி இருக்குமோ என்னமோ. என்ன பேச்சை காணோம், பேசஞ்சர் தானே. மேடையின் மீது கிடந்த பதிவேட்டை காட்டினாள் செல்லம்மாள். பதிவேட்டில் வகை வகையான கிறுக்கல்களின் பெயர்கள் வரிசையாக பள்ளி இழுத்தன. ஒழுங்கற்று குழந்தை ஒன்று கிறுக்கி விட்டது போல் பல பெயர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தன. பெயர்கள்: நேரம், வந்த தொடர்வண்டி, போகும் தொடர்வண்டி, கையெழுத்து என்று கட்டடம் கட்டின அவை. அவன் மேசையின் அருகில் வந்து 10 ரூபாய் ஒன்றை பதிவேட்டியின் கீழ் வைத்தான். அதை மெல்ல உள்ளே தள்ளினான். சரி சரி, நானே பேர், ரயில் நம்பர்னு ஏதாச்சும் எழுதிக்கிறேன். ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஆமாம். அவன் எதுவும் சொல்ல விரும்பாதவன் போல் தலையை நிமிர்த்து கொண்டு கதவருகில் சென்றான். ஒரு கணம் அவன் தலை திருப்பி செல்லம்மாவை பார்த்துவிட்டு இயல்பாக்கி கொண்டது. பதிவேட்டை திருப்பி தன் மார்பு பகுதிக்கு கொண்டு வந்தாள். நூலால் கட்டப்பட்டதாய் ஒரு பேனா இருந்தது. அந்த நூல் அதனது வெள்ளை நிறத்தை இழந்து அழுக்கில் அவலட்சணமாகி இருந்தது. அவள் ஏகதேசம் அவளின் கையெழுத்தை தான் சரியாக போடுவாள். மற்றபடி எதுவும் எழுத வராது. குமரேசன் அவளது துறையில் எழுத்தாளராக பணிபுரிகிறான். இப்போதெல்லாம் இந்தியில் கையெழுத்து போட வேண்டும் என்று கட்டாயம் வந்த பின் எப்படியோ கற்றுக்கொண்டு விட்டதாக சொன்னான். இந்த பரீட்சை ஒன்று பாஸ் பண்ணணுமா, சம்பளம் எக்கச்சக்கா கொடுப்பாங்க என்று ஒரு தரம் காதுகுத்து விசேஷம் ஒன்றில் பார்த்தபோது சொல்லி இருந்தான். பதிவேட்டில் பல பெயர்கள், விலாசங்கள், கையெழுத்தெல்லாம் இந்தியில் தென்பட்டன. இதென்ன சாமானிய ஊரா? கோடிக்கணக்கில் பணம் புழங்குற இடம். 4 மனுஷங்க வந்தா போவாங்க. பெரிதாய் சப்தம் போட்டபடி ஆட்டோ ஒன்று அரசு எல்லைப்பள்ளி சாலையில் சென்றது. அவளின் பார்வைக்கு ஆட்டோவின் பின்புறம் தெரிந்து மறைந்தது. ஏதோ பாட்டு சப்தத்தை அது கிளப்பி மறைத்தது. பாட்டு சப்தம் இல்லாவிட்டால் அது விரைந்து போனது தெரியாது. வடக்குப்புறம் இருக்கும் மசூதியிலிருந்து தொழுகை நேரம் சப்தம் கேட்கும். அப்படி சப்தம் போட்டுதான் சிவராமன் தன்னை காட்டிக்கொள்வான். சிவராமன் வீட்டில்தான் அவள் தங்கி இருக்கிறாள். பக்தவச்சலம் வீட்டில் 5 வருடங்கள் தங்கி விட்டாள். போதும், வேறு இடம் பார்க்கலாம் என்று முடிவு வந்தபோது 2ஆம் மகன் சிவராமனிடம் வந்து ஒட்டி கொண்டாள். அத்தை, இன்னைக்கு ஒரு 200 ஆச்சம் திரட்டித்தாங்க. கையில் சுத்தமா காசு இல்லை. வேலைக்கு கிளம்புற போதே சைலஜா சொல்லி இருந்தாள். இப்போதைக்கு 80 ரூபாய் தான் தேறி இருக்கிறது. 200 ரூபாய் என்பது சிரமமாகத்தான் தோன்றியது. பயணிகள் தங்கும் அறையை கவனித்துக் கொள்வது அவள் வேலை. இன்றைக்கு காலை ஷிப்ட். அவள் உதவியாளர்தான். பதிவு செய்வதை கிறிஸ்டோபர் பார்த்து கொள்வான். பார்வையற்றவன் என்பதால் ஏதோ கோட்டாவில் அவனுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது. அவன் நடந்து வருகிறவர்களை அடையாளம் கண்டு கொள்பவன் போல் காதுகளை கூர்மையாக்கி கொள்வான். வாங்க, டிக்கெட்டு எடுத்து பார்த்து பதிவு பண்ணிக்கோங்க என்பான். பதிலில்லாமல் போகிற போது கையில் இருக்கும் குச்சியால் தட்டுவான். அதட்டி என்ன சொல்றது, காதுல கேட்கலையா என்பான். அவனின் குரல் உச்சத்திற்கு போகிற போது யாராக இருந்தாலும் ஏதாவது பதில் சொல்லியாக வேண்டும். அவனிடம் அதட்டலை மீறி யாரும் நகர்ந்து விட முடியாது. இன்னைக்கு அவன் வர கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்லி இருந்தான். அதுவரைக்கும் அவளின் ராஜ்யம்தான். கிறிஸ்டோபருக்கு அவளின் காசு புடுங்கும் வேலையெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு தெரியாமல் அவள் செய்வாள். பயணி என்றெல்லாம் யாராவது வந்தால் அதட்டி காசு பிடுங்கிக் கொள்வாள். வடநாட்டுக்காரர்கள் என்றால் சாப் சாப் என்று குழைந்தாள் காசு கொடுத்து விட்டு போவார்கள். இப்போதெல்லாம் வடநாட்டுக்காரர்கள் அதிகம் வந்து போகும் ஊராக போய்விட்டது. 8 மணி தொடர்வண்டி வருவதற்கான அறிவிப்பு சப்தம் கேட்டது. கிறிஸ்டோபர் வந்து விடுவான் என்பதை நினைக்கும் போது சற்றே பரபரப்பு வந்துவிட்ட மாதிரி இருந்தது. சூப்பர்வைசர் வைத்தியநாதன் வருகிற போதுதான் திண்டாடி போய் விடுவாள் அவள். பதிவேட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், உள்ளே எவ்வளோ பேர் தென்படுகிறார்கள் என்று சரிபார்ப்பாள்.
யாராவது அதிகமாக தென்பட்டால் உங்காளுங்களை வெளியே போக சொல்லும். சொல்றியா இல்லை நான் வெளியேற்றுறதா என்று கடுமையாக சொல்வான். சில சமயங்களில் கோபமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பி விடுவான். உன்னையெல்லாம் இங்கு வச்சிருக்க கூடாது என்பான். இதை விட்டால் வேறு எங்கு மாறிவிடப் போகிறான். பயணச்சீட்டு கொடுக்கும் அறையில் உதவியாள் உண்டு, அங்கு வேண்டுமானால் மாற்றலாம். தூரத்து பேருந்துகளில் தொடர்ச்சியான இறைச்சல் வேகமாய் வியாபித்தது. காலடியில் ஆட்டோ ஒன்று ஓடுவது போல் பெரும் சப்தம் கேட்டது. உடம்பை நகர்த்தி கொண்டு போய் அறையை பார்த்தாள். இந்த இடத்தில் உள்ள அறையில் 16க்கு 16 விஸ்வாதாரம் தென்படவில்லை. முன்னறையில் 32ல் 20 பேராவது இருப்பர் என்பது தெரிந்தது. மெழுகி பேசினது போல் ஒரு மரபெஞ்சி அகலமாய் விரிந்து கிடந்தது. அதில் படுத்து கிடந்த தமயந்தின் ஆழ்ந்த தூக்கத்தினால் முகம் உப்பி கிடந்தது. 2 வீதி தள்ளி அவள் இருக்கிறாள். ஏதோ வீட்டில் பிரச்சனை, கணவன் அடித்து விட்டான். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு என்று உள்ளே வந்தவள் செல்லம்மா முறைத்தாள். காசுதானே, கொடுக்கிறேம்மா, என்ன முறப்பு பெருசா இருக்குது, இந்தா காசு வாங்கிக்க என்று 20 ரூபாய் நோட்டை அவள் கையில் திணித்து விட்டு உள்ளே வந்தாள். உள்ளறை மூலையில் தான் போய் படுத்து கிடப்பாள் என்று நினைத்தாள். பெஞ்சு கிடைக்கதென்று முன்னேறையிலே உடம்பை கிடத்தி கொண்டால் போல இருக்கிறது. நல்ல தூக்கத்தில் இருக்கிறாள். எழுப்பி உள்ளே போக சொல்ல முடியாது. உள்ளறையில் இப்படி ஆசுவாசமாய் தூங்கும் பெஞ்சு எதுவும் இல்லை. நேற்றைக்கு இப்படித்தான் அவள் மதியம் டியூட்டியில் சற்றே கண்ணை இறந்து விட்டாள். யாரோ எழுப்பிவிட்ட மாதிரி இருந்தது. இது என்ன வெயிட்டிங் ஹாலா, ஒரு மாதிரி பொம்பளங்க தங்குற இடமா என்று சப்தமிட்டபடி அவன் நின்றிருந்தான். ஆஜானுபாக உடம்பு, குரலில் ஒரு அதட்டல். சற்றே பயந்து போனவள் போல தான் பார்த்தாள். அவன் விறுவிறுவென்று உள்ளே போனான். அவனுக்கு பின்னால் போன செல்லம்மாள் வலது பக்க மூலையை பார்த்தாள். உடம்பையும் முகத்தையும் சுவர் ஓரம் திருப்பி கொண்டிருந்தவள் உரக சப்தமிட்டபடி ஏதோ கைபேசியில் பேசி கொண்டிருந்தாள். ஏமா, உனக்கு இங்க வேலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவள் உடம்பை செல்லம்மாள் பக்கம் திருப்பி அவள் கைபேசியை அணைத்தாள். கைப்பையில் அதை திணித்தாள். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். யாரை கேட்டு உள்ள வந்தேன்? யாரை கேட்கணும், சகஜமான இடம் தானே. போயிரம்மா, காணிக்கிறேன். செல்லம்மாள் முன்னரை வாசலுக்கு வந்து விட்டாள். புகார் தந்தவன் மறுபடியும் வந்து தொல்லை தருவானா என்ற பயம் சற்றே இருந்தது செல்லம்மாளுக்கு. தங்கி போகிறவர்களின் நடவடிக்கை விசித்திரமாக இருக்கும். வீட்டில் இருப்பதால் நினைத்து கொண்டு உடம்பை பரப்பி கிடப்பார். குளியல் அறையிலிருந்து சலசலவென்று ஓயாது சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். குளிக்க போகிறவர்களின் யார் முன்னே என்பதில் வாக்குவாதங்கள் அவளை எங்கு நின்றிருந்தாலும் ஓடிவர செய்யும். ஆணோ பெண்ணோ அடிதடியில் இறங்கி விடுகிற வேகம் வந்து விடுகிறது. பொறுமைன்னு ஒன்று இல்லாம போச்சு என்பதை சொல்லிக் கொள்வாள். யூசியர்ப்புக்கு மெமோ கிடைத்தது. 200 ரூபாய் சிரமத்திற்கு கொண்டு வந்துவிடும் என்பதாய் மனப்பட்சி சொல்லிக் கொண்டது. வாசலில் நின்று பார்த்தாள். 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தத்திற்கு அந்தபுரம் வந்து கொண்டிருந்த உருவம் கிறிஸ்டோபரா வைத்தியநாதனா என்பது விளங்கவில்லை. மங்களாய் தெரிந்தது. கலங்கலாகவும் இருந்தது. சாலேஸ்வரத்திற்கு கண்ணாடி போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற திட்டம் 6 மாதமாய் மனதில் இருந்தது. அதற்கு பணம் சேர்த்து வைக்க வேண்டும். அது பெரிய தொகை இல்லைதான். ஆனா இன்னைக்கு சைலஜா கேட்ட பணம் பெரிய தொகையாய் அவள் முன் நின்று மிரட்டுறது போல் இருந்தது. வருவது கிறிஸ்டோபரா வைத்தியநாதனா. யாரா இருந்தாலும் சிரமம்தான். கைவசம் இருந்த 80 ரூபாயை பத்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பு வந்தது. கலங்கலாக உருவம் நெருங்கி கொண்டிருந்தது. இன்றைய சிறுகதை என்னவென்று பார்த்தால், ரயில்வே ஸ்டேஷனில் தங்குவதற்கு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருக்கும். அது ரயில்வேயில் பயணிக்கும் பேசஞ்சர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு சிலர்கள் அப்படி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் செல்லம்மா காசை வாங்கி கொண்டு அவள் உள்ளே அனுமதிப்பாள். அப்படி செல்லம்மா பணம் வாங்குவது கிறிஸ்டோபருக்கும் வைத்தியநாதனுக்கும் தெரியாது. அதனால் அவர்களை பார்த்து பயந்து அவர்கள் வரும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் வரும் முன்னாடி தான் வாங்கி வைத்த 80 ரூபாயை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் இருக்கின்றாள். இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.